டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகையின் வெற்றி வணக்கம். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பில் இயல் 2ல் இலக்கணம் பார்க்கலாம். 4 வகை குறுக்கங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த 4 வகை குறுக்கங்கள் நமக்கு சார்பெழுத்துக்கள் வரும். சார்பெழுத்துக்கள் 10, அதில் மொத்தம் குறுக்கங்கள் 4. ஓகேங்களா? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? இந்த 4 குறுக்கங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதில் நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு எழுத்தையும் அதன் ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. ஓகேங்களா? நமக்கு இப்போ ஒரு எழுத்து இருக்குது. நெடில்னா 2 மாத்திரை, குறில்னா 1 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அதே குறுக்கெல்லாம் வரும்போது அது குறைந்து ஒலிக்கும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு சொல்கிறாங்க மாத்திரை அளவுன்றது. ஓகேங்களா? இதை மாத்திரை என்பர். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துகள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். அப்படி குறைந்து ஒலிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? குறுக்கங்கள்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஐகார குறுக்கத்தை நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த ஐ அந்த வரிசை ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு உயிரெழுத்து. ஐ என்பது உயிரெழுத்து. ஓகேங்களா? இதுக்கு 2 மாத்திரை. இப்போ நம்ம இந்த ஐ வரிசையில் வருதில்ல, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்த உயிர்மெய் எழுத்துக்கள், கை, ஞை, சை, ஞை, டை, அந்த 12 எழுத்துக்கள். ஓகேங்களா? நான் புரியணும்னு நினைக்கிறேன் சொல்கிறது. இந்த ஐ வரிசை வரக்கூடிய இக்கு கூட்டலை, இங்கு கூட்டலை, இச்சு கூட்டலை, அந்த மாதிரி ஐ வரிசையில் வரக்கூடிய கை, ஞை, சை, அது எல்லாமே ஐ தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ரைட். இந்த மாதிரி தனித்து வரும்பொழுது இந்த நெடில் எழுத்து 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. என ஐகார எழுத்து, இதெல்லாம் ஐகார எழுத்து. ஓகேங்களா? தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த இடத்துல வைன்றது இவ்வு கூட்டல் ஐ. அப்போது இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஐ வரிசை வந்திருக்கு. இந்த ஐகார குறுக்கம் சொல்லினுடைய முதலில் வரும். இங்கே முதலில் இந்த இடத்துல பாருங்கள், சமையல், இந்த மை வருது இல்லையா, அது இம்மு கூட்டலை. அப்போ இது நடுவில் வந்திருக்கு, இடையில் வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் பறவை, இந்த பறவைன்றதை பாருங்கள் வையில், இது கடைசியில் வந்திருக்கு. அப்போ இந்த ஐகார குறுக்கன்றது சொல்லினுடைய முதலில் வரும், சொல்லினுடைய இடையில் வரும், அதுக்கப்புறம் சொல்லினுடைய இறுதியில் வரும். இப்படி 3 இடங்களிலும் இந்த ஐகார குறுக்கம் வருன்றது தான் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? நமக்கு எப்படி கேட்பாங்க? கூற்றுகள் வச்சு கேட்கும்பொழுது ஐகார குறுக்கம் சொல்லின் முதலிலும் ஈற்றிலும் மட்டுமே அமையும் கொடுப்பாங்க. அப்போது நம்ம ஏமாறக்கூடாது. சொல்லினுடைய முதல்லையும் வரும் ஐகாரம், சொல்லினுடைய நடுவுலையும் வரும். ஓகேங்களா? சொல்லினுடைய இறுதியில் வரும். அப்போ 3 இடங்களிலும் இந்த ஐகார குறுக்கம் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அதுதான் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. என சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ மாத்திரைன்றது நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஐ என்ற ஒரு நெடிலெழுத்து தனித்து ஒலிக்கும் பொழுது 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்போ இங்கே இருக்கிற 3 ஐகார குறுக்கம் இருக்கிறது இல்லைங்களா, அதுக்கு 2 மாத்திரை. தனித்து ஒலிக்கும் போது இது 2 மாத்திரை. இப்போ இங்கே சொல்லில் முதல்ல வந்திருக்கு. இப்போ முதல்ல வரும்பொழுது இதுக்கு 1.5 மாத்திரை. இந்த எழுத்துக்கு இப்போ 1.5 மாத்திரை ஆகிடும். அதுவே இங்கே வருது பாருங்கள், மை, இந்த எழுத்துக்கு 1 மாத்திரை. இப்போ ஈற்றில் வருது இல்லைங்களா, இதுக்கு 1 மாத்திரை. ஓகேங்களா? நான் சொல்ல தெளிவாக புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கு 2 மாத்திரை, சொல்லினுடைய முதல்ல வரும்பொழுது 1.5 மாத்திரை, சொல்லினுடைய நடுவிலும் இறுதியிலும் வர்றதுக்கு 1 மாத்திரை. இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும் தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஐகாரம் என்ற சொல்லின் முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் 1.5 மாத்திரைங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 1 மாத்திரை. அப்போது இங்கே மை வருது இல்லையா, இதுக்கு 1 மாத்திரை. இங்கே வருது இல்லைங்களா இந்த வை, இதுக்கு 1 மாத்திரை. ஓகேங்களா? இதை டெஃபனிஷன்ஸை கொஞ்சம் தெளிவாக படிச்சுங்கப்பா. அடுத்தது ஔகார குறுக்கம். இப்போ இந்த ஔகார குறுக்கம் அந்த அவ்வு வரிசை வரும் பாருங்கள், கவ், ஞவ், சவ், அந்த 12 எழுத்துக்களுமே அவ்வு வரிசை தான். இப்போ இதுக்கு 2 மாத்திரை. அதுவே சொல்லினுடைய முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை. இந்த ஔகார குறுக்கத்தை சொல்லினுடைய இடையிலும் ஈற்றிலும் பார்க்க முடியாது. இங்கே நம்ம பார்க்கணும்ல ஐகார குறுக்கத்தை முதலிலும் இங்கே கொடுக்க பாருங்கள், முதல், இடை, இறுதி
இது வந்து ஐகாரம் வந்து முதல் இடை இறுதி வரும். ஆனால் ஔகாரம் சொல்லினுடைய முதல்ல மட்டும்தான் வரும். இடையிலும் ஈற்றிலும் ஔகாரத்தை பார்க்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிங்க. இதுக்கு 2 மாத்திரை, அதே சொல்லினுடைய முதல்ல வரும்பொழுது 1.5 மாத்திரை. அப்போ இதுக்கும் 1.5 மாத்திரை. வவ் இதுக்கும் 1.5 மாத்திரை. ஏன்னா இடையிலையும் ஈட்டிலையும் இந்த அவ்வை பார்க்க முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. என சொல்லின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இந்த மாத்திரை அளவை ரொம்ப கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகாரம் ஔகார குறுக்கம் எனப்படும். ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. இந்த மாதிரி தெளிவாக படிச்சிங்கன்னா அவங்க கேட்குற கூற்றுகளை உங்களால் கண்டிப்பாக அழகாக எழுத முடியும். அடுத்தது மகர குறுக்கம். இங்கே பாருங்கள், அம்மா பாடம் படித்தால். இந்த இடத்த கவனிங்க. இங்கே இம் இருக்குது, இங்கே பா இருக்குது. இப்படி வந்தால் உங்களுக்கு குறுக்கம் குறையாது. இங்கே வரணும், இங்கே இம்மு வரணும், வா வரிசை தான் வரணும். இந்த வகர வரிசை வந்தால் தான் உங்களுக்கு குறையும். பாருங்கள், தெளிவாக படிங்க. அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து, அதான் இம். மகர மெய்யெழுத்துனா இம். மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அப்போது இங்கே வா வரிசை வராமல் மற்ற வரிசை வந்ததுன்னா முழுமையாக ஒலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி சார் வரணும் அப்படின்னா, இங்கே இம்மு வரணும். இது வந்து நிலைமொழி. இந்த வளம் என்றது நிலைமொழி. இப்போ முதல்ல இருக்கிற சொல்லை நம்ம நிலைமொழியாகவும், ரெண்டாவது வரக்கூடிய சொல்லை வருமொழியாகவும் எடுத்துக்கணும். அப்போது இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து இம்மு வந்திருக்கணும், வருமொழியில் முதல் எழுத்து வா, அந்த வகர வரிசை வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்படி வந்தால் தான் மகர குறுக்கம். இங்கே கண்டிப்பாக வா தான் வரணும். ஓகேங்களா? ரைட். வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அப்போ இந்த இடத்துல வா வகரம் வந்தால் மட்டும்தான் அது மெய்யெழுத்துன்றது இம்முக்கு வந்து அரை மாத்திரை. அப்போ அது 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இந்த இடத்துல முழுசாக ஒலிக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதா பாருங்கள். புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓரசை சீராக பயன்படுத்தினர். அப்போ ஓரசை அப்படின்னா இதுக்கு முன்னாடி செய்யுள்களில் இந்த ஓரசையாக பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது 2 மெய்யெழுத்து. எப்போ அசை பிரிக்கும்போது இந்த 2 மெய்யெழுத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ போன்றதுன்னா அதுங்க ஒரே ஒரு நெடில். அப்போ நெடில் வந்தால் அது ஒரு அசை தானே. அதுதான் இந்த இடத்துல டெஃபனிஷனாக கொடுக்குறாங்க. என்று செய்யுளில் ஓரசை சீராக பயன்படுத்தினர். இச்சொற்களில் மகரமெய்யானது இன், இது வந்து ரன்னகரம், இது வந்து டன்னகரம் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். ஓகேங்களா? அடுத்து ஆயுத குறுக்கம் பாருங்கள். நமக்கு ஆயுதம் எப்போதும் நடுவில் தான் வரும், ஆயுத எழுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது ஆயுத குறுக்கம். அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. முள் ப்ளஸ் தீது அதை முக்டீதுன்னு படிக்கணும். கல் ப்ளஸ் தீது அதை கற்றீது எனவும் சேரும். இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அப்போது இது 1/4 மாத்திரை அளவில் நமக்கு என்ன பண்ணுது? ஒலிக்குது. ஓகேங்களா? 1/4 மாத்திரைக்கு குறைஞ்சுன்னா கிடையாது, மாத்திரை கிடையாது. ரைட். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம். சரி, இப்போ நம்ம படிச்சிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம புக்கில் தெளிவாக கொடுத்துருப்போம். வேட்கை என்னும் சொல்லில் ஐகாரம் பெற்று வரும் மாத்திரை அளவு. இப்போ ஐகாரம் எங்கே இருக்குது? ஐ என்ற ஐகார குறுக்கம் சொல்லுடைய முதலில் இடையில் ஈட்டில் வரும். இப்போ இங்கே ஐ எங்கே வந்திருக்கு? இங்கே தான் வந்திருக்கு. இக்கு கூட்டல் ஐ. அப்போது இந்த இடத்துல நமக்கு எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்குது? 1 மாத்திரை அளவில் ஒலிக்குது. அப்போ இது பாருங்கள், அரை. இதில் அரை மாத்திரை வரவே வராது. ஓகேங்களா? 1 எங்கே இருக்கும்? நடுவில் இருக்கும். நடுவில் இருக்கிற ஐகார குறுக்கத்துக்கும் கடைசியில் இருக்கிறதுக்கும் 1. இவங்க எது கேட்குறாங்க? சொல்லின் ஐகார குறுக்கம் வேட்கை என்னும் சொல். இதில் வந்து வேட்கையில் எங்கே ஐ இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ இடையில ஈட்டில் வந்தால் 1 மாத்திரை. அப்போ இதுக்கு ஆன்சர் 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் நம்ம பார்த்தோம். இப்போ இன் இம் இது வந்தால் மகர குறுக்கம். அதே மாதிரி இதுவும் மகர குறுக்கம். அடுத்தது இங்கே என்ன இருக்குது? இம் வி. ஏன்னா வகர வரிசை வந்தால் அது மகர குறுக்கம்னு பார்த்தோமா? இம் இருக்குது, வகர வரிசை வருது. பாருங்கள், அப்படியே பொறுமையாக பாருங்கள். எங்கே இருக்குது?
இங்கே பாருங்கள், இம்மு வந்து வகர வரிசை வரணும். வா வா வி வி அந்த வரிசை வந்தால் அது மகர குறுக்கம். கொடுத்துருக்காங்களா? ரைட். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளில் பாருங்கள், இங்கே இம் வந்துருக்கு, இங்கே வகர வரிசை வந்திருக்கு. அப்போ இது மகர குறுக்கம். இந்த இடத்துல பாருங்கள், இம் வந்துருக்கு, வகர வரிசை வராமல் இங்கே கா வரிசை வந்திருக்கு. அப்போ இதுதானே கிடையாது, மகர குறுக்கம் கிடையாது. அப்போ நமக்கு மகர குறுக்கம் வரணும்னா இங்கே வருமொழியில் வா வரிசை வரணும், வகரம் வரணும். ஓகேங்களா? சரி, சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது, சொல்லின் முதல்ல மட்டும் எது வரும்? அவுகார குறுக்கம். ஏன்னா அவுகார குறுக்கம் இந்த அவ் என்ற எழுத்து சொல்லினுடைய முதலில் மட்டும்தான் வரும், இடையிலும் ஈற்றிலும் வராது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம புக்கில் எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்த்துங்க, இந்த 4 வகை குறுக்கங்கள் புக்கில் இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ நம்ம புக்கினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழைய புத்தகம், புதிய புத்தகம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி இலக்கணம் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதில் எப்படிலாம் ஒரு இலக்கணம் படிக்கிறீங்க, உடனே எக்ஸாம்பிள் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பின்னாடி 150 பேஜ் ஃபுல்லாக இந்த இலக்கணத்தில் கேட்டதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இந்த 150 பேஜுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகளே உங்களுக்கு முழுசாக கொடுக்கப்பட்டிருக்கு. 150 பேஜும் இது எல்லாமே எக்ஸாமில் கேட்கப்பட்டது தான். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே. ஓகேங்களா? ஓகே. இடுகுறி பெயர் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதில் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போது சொல்லினுடைய முதல்ல இந்த மாதிரி ரெட் பண்ணியே காமிச்சிருப்போம். ஓகேங்களா? இது சொல்லினுடைய முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். அப்போ முதல்ல வந்தால் எத்தனை மாத்திரை? 1.5 மாத்திரை. இப்போ பாருங்கள், இது சொல்லின் நடுவில் வந்திருக்கு, லை, இல்லு கூட்டல் ஐ, இதை பிரிக்கணும். மை, இம்மு கூட்டல் ஐ, அப்போ இதுக்கு 1 மாத்திரை. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் பறவை, மனை, அப்போ ஈட்டில் ஐகாரம் வந்திருக்கு, அப்போ இதுக்கு 1 மாத்திரை. ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், 2017 எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எது? அப்போ ஈற்றில் ஐகாரம் வந்திருக்கணும், இங்கே நடுவில் வந்திருக்கு. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஈற்றில் அப்படின்றது. இங்கே ஐகாரன்றது முதல்ல வந்திருக்கு இல்லையா? அப்போ இங்கே தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஈற்றில். ஓகேங்களா? ஐகாரம் குறைந்து வந்த சொல் இதுதான். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது தலைவன், இச்சொல்லின் ஐகாரம் டேஷ் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கிறது. அப்போ இங்கே தானே ஐ இருக்குது, அப்போ நடுவில் வந்தால் 1 மாத்திரை. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். படிக்கிறீங்க உடனே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி அப்படியே நீங்கள் பார்த்துடலாம். அடுத்த அவுகார குறுக்கம் பாருங்கள், எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு. சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? ஏன்னா சொல்லுக்கு வரும்போது முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை 2017 கேட்டிருக்காங்க. அதே மகர குறுக்கத்தை பாருங்கள். மகர குறுக்கம் அல்லாதது எது? பாருங்கள், போன், இது வந்தால் மகர குறுக்கமா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்தாலும் மகர குறுக்கமா? அடுத்தது பாருங்கள், வரும் வளவன், இம்மு வந்து வரும் மொழியில் என்ன வரணும்? வா வரணும். இப்படி வந்தால் மகர குறுக்கம். இது வந்து நிலைமொழி, இம்மு வரணும். இது வரும் மொழியில் வா வரிசை வரணும். அப்போ இதுவும் மகர குறுக்கம். இங்கே என்ன வருது? இம்மு வருது, ஆனால் வரும் மொழியில் மா வரிசை வருது. அப்போ இதுதான் மகர குறுக்கம் இல்லாத ஒன்று. இது 2023 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இலக்கணம் படிக்கும்போது உடனே நீங்கள் அதை தெளிவான பண்ணலாம். எக்ஸாம்ஸில் கேட்ட கேள்வியை உடனே நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்குது 150 பேஜ் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளே 150 பேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த குரூப் 2 எக்ஸாமில் கூட இந்த 20 டாபிக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மெயின்ஸுக்கு. ஓகேங்களா? அடுத்து ஆயுத குறுக்கம் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் இது அப்படியே மதிப்பீட்டில் கொடுத்ததை நம்ம இதெல்லாத்தையும் தெளிவாக இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாமில் கேட்ட கேள்வி பாருங்கள். 2015 ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் எது? இதோ இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குல்ல ஆயுதம், இதுதான் ஆயுத குறுக்கம். அடுத்தது ஐகார குறுக்கம், இங்கே வந்துருக்கு பாருங்கள், கடலை, இது ஐகார குறுக்கம். அவுகார குறுக்கம் வவ்வால், இதை வந்துருக்கு பாருங்கள். இது உங்களுக்காக நாங்கள் காமிச்சிருக்கோம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு. மகர குறுக்கம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அது வந்து உங்களுக்கு நாங்கள் புக்கில் திருத்தி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ரைட். மகர குறுக்கம். மகர குறுக்கம் எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் மகர குறுக்கம். இது 2015 கேட்கப்பட்ட கேள்வி. அதுக்கப்புறம் எழுத்துக்களின் மாத்திரை அளவு பாருங்கள். அவங்க ஒன்று தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருப்போம். உயிரிழப்படைக்கு 3 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, குறில் எழுத்துக்கு 1, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. இதை டிஎன்பிஎஸ்சி 22 கேட்டிருக்காங்க. மெய் எழுத்தினுடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு. ஓகேங்களா? குற்றிய லுகரத்துக்கு அரை மாத்திரை, குற்றிய லிகரத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அதுவே குறுக்கல்ல வரும்போது அது குறைஞ்சிரும். மகர குறுக்கம்
அப்போ அது கால் மாத்திரை அளவுக்கும், ஆயுத குறுக்கத்துக்கு கால் மாத்திரை. அதுவே கால் மாத்திரை அளவுக்கு கீழ் மாத்திரை அளவுகள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இதில். ஓகேங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிறுக சிறுக படிங்க. இந்த மாதிரி நிதானமாக படித்து எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4ல் நீங்கள் நல்லா மார்க் எடுக்க முடியும். இந்த புக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு இலக்கணம்னு பார்த்தீங்கன்னா 27 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட இலக்கணங்கள் இது உள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.